ட்ரூ ஃபால்ஸ் நாட் கிவன் இந்த 3 வேர்ட்ஸும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுதா? இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. முதலாவது ரூல், ஸ்டேட்மெண்ட் பேசேஜில் இருக்கிறதோட மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ட்ரூ கொடுங்க. ஸ்டேட்மெண்ட்னு சொன்னால் கொஸ்டனை தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேசேஜில் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் இருக்குது. கொஸ்டின் அதாவது ஸ்டேட்மெண்ட்ல த சன் கம்ஸ் அப் இன் த ஈஸ்ட் இருக்குது. ஸோ இங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் மேட்ச் ஆகுது. இதுக்கு நீங்க ட்ரூ கொடுக்க பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் பேசேஜ்ல இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்குதா? ஸ்டேட்மெண்ட் சொன்னால் கொஸ்டின் பேசேஜ்ல இருக்கிற விஷயத்துக்கு எதிராக ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க கொடுக்க வேண்டியது ஃபால்ஸ் கொடுக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், பேசேஜ்ல த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டன்ல த சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் இருக்குது. ஸோ ரெண்டும் எதிராக இருக்குது. ஸோ இதுக்கு ஃபால்ஸ் கொடுக்க வேணும். இது ரெண்டாவது. மூன்றாவது நாட் கிவ்னா பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் பற்றி, ஸ்டேட்மெண்ட் என்ன கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசேஜில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லாட்டி நீங்கள் நாட் கிவன் கொடுக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், பேசேஜில் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ல த சன், ஸ்டேட்மெண்ட் என்ன கொஸ்டின்ல the sun is very hot and இருக்குது. இன்ஃபர்மேஷன் என்னது மேட்சா இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்? நீங்கள் நாட் கிவன் கொடுக்க முடியும். பேசேஜில் இல்லாட்டி நீங்கள் கெஸ் பண்ணியெல்லாம் ஆன்சர் போடலாம். நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசேஜில் இன்ஃபர்மேஷன் இல்லையா, நாட் கிவன் தான் நீங்கள் கொடுக்க வேணும்.